சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அமலாக்கத்துறை எடுக்கும் அதிரடி நடவடிக்கை, ஒவ்வொருவராக குறிவைத்து தூக்கும் அமைச்சர்கள். ஏற்கனவே அந்த வகையில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினார். இப்போ நம்முடைய அண்ணன் அமைச்சர் KN நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா சிக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக KN நேரு அதிரடியாக கைது செய்யப்படுவாரா? அமலாக்கத்துறை எடுக்கும் அதிரடி நடவடிக்கை, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிக்கியிருக்கிறாரு அமலாக்கத்துறையிடம். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அப்போ நம்முடைய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் அதிமுகவில் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா செய்த ஊழலின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் சிக்கினார். இப்போ தற்பொழுது நம்ம KN நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா சிக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அமைச்சர் KN நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகர பகுதி குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முறைகேடு நடந்திருப்பதாகவும், குறிப்பாக 288 கோடி ஊழல்கள் நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய KN நேரு அண்ணன் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் தற்பொழுது உலா கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக பார்த்து குறிவைத்து தூக்கி கொண்டிருக்கிறது நம்ம ED. அதாவது அமலாக்கத்துறை நினைத்தால் அமைச்சர்களை கூட பார்த்தீங்கன்னா விசாரிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது முன்னாடி ஏற்கனவே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய கரூரின் நாயகனாக இருந்த நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வழக்கில் சிக்கி கைதாகிட்டு தான் இப்போ வந்திருக்கிறாரு மீண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய KN நேரு அவர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை தூக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. இவரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்முடைய சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அவருடைய வீடியோவில். கண்டிப்பாக கூடிய விரைவில் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை உரிய ஆதாரத்துடன் பார்த்தீங்கன்னா கைது செய்யலாம், இல்லை கைது செய்யாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஒருவேளை இவரையும் கைது செய்து விட்டால், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் இல்லாமல் தான் இருக்கிறாரு. இவரையும் கைது செய்துட்டாங்கன்னா இவருக்கும் அமைச்சர் பதவி இல்லாமல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஏன்னா தேர்தல் 2026 தேர்தல் வேற வருகிறது. அதில் இவர்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவுகளை திமுக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பின்னணிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இல்லாமல் இன்னும் சில அமைச்சர்களை குறி வைத்திருக்கிறார்களாம். அது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மைகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.